Hello guys, welcome to DS Cinema. நான் தான் ஹோஸ்ட் பேசுறேன். ஹாய் சலோ. இந்த வீடியோல ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1171 இருந்து 1173 வரைக்கும் 3 சாப்டரையுமே மொத்தமா ரீட் பண்ண போறோம். இல்ல எனக்கு இந்த பர்టిక్యులர் சாப்டர்ல இருந்து நான் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா எந்தெந்த சாப்டர் எங்கெங்க ஸ்டார்ட் ஆகுதுன்றத டைம் ஸ்டாம்ப் இப்போ வீடியோல ஷோ ஆகிட்டு இருக்கோம். இல்ல நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். அதுல ஏதாச்சும் ஒன்று பார்த்து அந்த டைம் வரைக்கும் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. போன சாப்டரோட கடைசியில் நம்ம லோக்கி எல்பாஃபோட ட்ரெஷரா கன்சிடர் பண்ணப்பட்ட ஒரு டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டு ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டரா மாறது மட்டும் இல்லாம ஹரால்ட கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த ஈமுவா அடிச்சு அதோட ப்ளூடூத் கனெக்ஷனை ஆஃப் பண்ணி விட்டுருப்பான். ஐ மீன் லோக்கி அடிக்கி ஹரால்டு திரும்ப அவரோட கான்சியஸ்னஸ்க்கு வந்திருப்பாரு. பட் ஹரால்டால ரொம்ப நேரத்துக்கு அவரோட கான்சியஸ்னஸ் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு லோக்கி கிட்ட நீ குன்று அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாப்ல. லோக்கியுமே தன்னோட சொந்த அப்பாவை தான் கையாலேயே போட்டு தள்ளுற மாதிரி காமிக்கிறதோட போன வீடியோ முடிச்சிருப்பேன். ஸோ போன வீடியோ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ அதே மாதிரியே இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பயும் போல வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். அதே மாதிரி இந்த கவுண்ட் பஸ் லைட்டா ஸ்வைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அங்க ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி லைட்டா தட்டி விட்டீங்கன்னா நம்ம சேனல்ல ஒன் பீஸ் மாங்காஸையும் ரிட்டர்ன் பண்ணி போடுறோம் அப்படின்ற விஷயத்த நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா வியூஸ் அதிகமாகும். அப்படி வியூஸ் அதிகமாச்சுன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீக்லி கூட மாங்கா ரிட்டர்ன் பண்ணி போட ட்ரை பண்றேன். சார் ரைட் கைஸ், வளவள பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கைஸ், இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு ஹரால்டோட கேஸ்டில் தான் காட்டுறாங்க. அந்த கேஸ்டிலுக்குள்ள பயங்கரமான பேட்டில் நடந்ததுனால அந்த கேஸ்டிலே முக்கால்வாசி டிஸ்ட்ராய் ஆனது மட்டும் இல்லாம அங்க ஏகப்பட்ட ஜெயின்ட் வாரியர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த கேஸ்டிலுக்குள்ள உயிர் பொழைச்ச நம்ம ஷாங்ஸ், கபான், மண்டேல கத்தியோட ஜெரால், அப்புறம் ஒரு சில வாரியர்ஸ் எல்லாமே அந்த கேஸ்டிலுக்குள்ள மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப கபான், நான் ஒரு விஷனை பார்த்தேன். அந்த விஷன்ல ஹரால்டு இந்த கேஸ்ட்ல விட்டு வெளியே போய் மொத்த உலகத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ற மாதிரி பார்த்தேன். ஜெரால், நிஜமால எல்பாஃபோட ட்ரெஷருக்கு ஹரால்ட தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம கபான் எல்டர் ஜெரால் கிட்ட கேட்க, இதை கேட்ட எல்டர் ஜெரால், நான் அதை பத்தி பெருசா எதுவும் கேள்விப்பட்டதில்ல. ஆனா லோக்கி மட்டும் இப்போதைக்கு நம்ம கூட இல்லனா இங்க என்ன நடந்திருக்குன்றதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி நம்ம எல்டர் ஜெரால் சொல்றப்போ நம்ம ஷாங்ஸுக்கு ஒரு சில பிளாஷ்பேக்ஸ்ன்றது ஞாபகத்துக்கு வருது. அந்த பிளாஷ்பேக்ல நம்ம ஹரால்டு ஷாங்ஸ் கிட்ட, நான் காடோட நைட்டா மாறினதுக்கு அப்புறம் எல்பாஃப்க்கு கண்டிப்பா ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹரால்டு சொன்னதும், அதே சமயத்துல ஷாங்ஸோட அப்பா ஃபிகர்லேண்டு நம்ம ஷாங்ஸ் கிட்ட, உன்னோட ஆசை என்னன்றது என்கிட்ட சொல்லு மகனே, அது என்னவா இருந்தாலும் கண்டிப்பா நான் அதை உனக்கு நிறைவேற்றுவேன். நீ நிறைய விஷயத்தை இழந்துட்ட மகனே. அந்த லோவர் வேர்ல்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் எல்லாமே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் பான்ஸ் தான். ஸோ அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் நீ மறந்துடு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிகர்லேண்ட் சொன்னதுமே நம்ம ஷாங்ஸுக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்படி ஷாங்ஸுக்கு பழைய விஷயம் ஞாபகத்துக்கு வந்தோடனே நம்ம ஷாங்ஸ் அதை நினைச்சு வருத்தப்படுறது மட்டும் இல்லாம அவன் கையில இந்த ஈமுவோட கான்டாக்ட் அப்போ போடப்பட்ட ஒரு சீல் இருக்கும் இல்லையா, அந்த சீல் இருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு கையை வச்சு அவனோட கையை நசுக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஷாங்ஸ் அப்போவே அந்த கையை துண்டை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். பட் நம்ம கபான் ஷாங்ஸை தடுத்து, எப்போதுமே உன்னோட பிறப்பை நினைச்சு வருத்தப்படாத ஷாங்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கபான் சொல்ல, அப்போ ஷாங்ஸ், ஹரால்டு எதுக்கு சாகணும், அவன் ரொம்ப நல்ல மனுஷன், நான் மட்டும் அந்த இடத்த விட்டு வராம இருந்தேனா அப்படின்ற மாதிரி நம்ம ஷாங்ஸ் கபான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம கபான் ஷாங்ஸ் கிட்ட, நிறுத்து ஷாங்ஸ், அது எதுவுமே உன்னோட தப்பு இல்ல, அது உனக்கும் நல்லாவே தெரியும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரோட வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். உன்னோட வாழ்க்கைக்குமே கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த உலகத்துல உனக்குன்னு ஒரு ரோல் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கபான் ஷாங்ஸை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம லோக்கியை காட்டுறாங்க. அப்ப லோக்கி தேம்பி அழுதுகிட்டு இருக்க, அவன் முன்னாடி ஹரால்டோட பாடி கீழே படுத்திருக்க மாதிரி தெரியுது. அந்த சமயத்துல லோக்கி அழுதுகிட்டே, இந்த கண்ட்ரியை நீங்க உயிருக்கு உயிரா நேசிச்சதுக்கு உங்களுக்கு கிடைச்ச பரிசு இதுதானா அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி அழுதுகிட்டு இருக்கும்போது தான் ஹரால்டோட முழு பாடியை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹரால்டோட பாதி பாடி தான் இருக்கு. ஹரால்டோட மீதி பாடி லோக்கி அடிச்ச அடியில மொத்தமா டிஸ்ட்ராய் ஆயிருச்சு போல. அந்த இடமே ரத்த காடா இருக்கு. பட் ஹரால்டோட அந்த மிச்ச பாடியை காமிச்சா அது ரொம்ப குரூயலா இருக்குன்னு லோக்கியோட அந்த கேப்பை போட்டு மூடி வச்சிட்டாங்க. இப்படி ஹரால்டு லோக்கியோட கையால கொடூரமா இறந்து கிடக்குற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஈமுவை காட்டுறாங்க. அப்ப ஈமு அந்த பயப்ல ஒரு ஏன்ஷியன் ஜெயின்ட் வாரியர், அவனுக்கு பவர்ஸ் அண்ட் இம்மோர்டலான பாடியை கொடுத்து கிட்டத்தட்ட அவனை ஒரு மான்ஸ்டரா மாத்தியுமே அதை யாரோ கொன்னுட்டாங்க. யார் அதை கொன்னா, எல்பாஃப்ல என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஈமுவே லைட்டா ஷாக் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ 5 எல்டர்ஸ் நம்ம ஈமு கிட்ட, நம்ம அங்க என்ன நடந்துச்சுன்றதை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், ஹரால்டோட அபிஸ் சர்க்கிள்
இன்னும் எல்பஃப்ல ஆக்டிவேட்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம 5 எல்டர்ஸ் ஈமு கிட்ட சொல்ல அதை கேட்டு நம்ம ஈமு போதும் நீங்க எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஈமு 5 எல்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு லைட்டா மூச்சு வாங்குது. ஒருவேளை ஹரால்ட கண்ட்ரோல் பண்ணதுனால ஈமுவோட பவர்ஸ் நிறைய ட்ரெயின் ஆயிருக்கும் போல. சோ ஈமு மூச்சு வாங்கிட்டு அந்த எம்டி த்ரோன்ல போய் உட்காந்துட்டு கோரசிஸ் கிட்ட ஹரால்ட் எல்பஃப் மத்த கண்ட்ரி கூட கனெக்ட் பண்றதுக்காண்டி தன்னைத்தானே இழிவுபடுத்திக்கிட்டான். ஆனா அவனோட ட்ரைப்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வாரியர்ஸ். அவங்களோட ஒரு துளி ரத்தத்திலயும் சண்டைன்றது ஊறி போயிருக்கு. அவங்கள கேர்லெஸ்ஸா நம்ம கவர்மெண்ட் கூட இணைக்கிறப்போ உள்ளுக்குள்ளேயே சண்டை வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஒரு ஏன்ஷியன் ஜெயிண்ட் அது மட்டும் இல்லாம கிங் ஆஃப் எல்பஃப் இந்த ஈமுவோட கான்வென்ட்க்கு அக்செப்ட் பண்ணிருக்கானா அது இந்த ஈமுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த மாதிரி விஷயம் திரும்ப நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனா கடைசியில என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா, ஹிஸ்டரி எப்போதுமே பொய் சொல்லாது. நம்மளோட இனம் எந்த ஒரு இனத்துக்குடியும் பொருந்தாது. அண்ட் மறந்துடாதீங்க எல்பஃப் ஒரு டி அப்படின்ற மாதிரி ஈமு எல்பஃபே ஒரு டின்னு மென்ஷன் பண்ணுது. இந்த டியோட மிஸ்டரியை ரிவீல் பண்றப்போ அது ஒரு மிகப்பெரிய பேங்கரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பேக் டு தி மாங்கா வந்தோம்னா ஈமு எல்பஃப் டின்னு மென்ஷன் பண்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹரால்டோட கேஸ்ட்ல காட்டுறாங்க. அப்போ அந்த கேஸ்ட்ல நம்ம லோக்கி எல்டர் ஜெரால் கிட்ட இந்த நாட்டு மக்கள் யார்கிட்டயும் இங்க நடந்த விஷயத்த சொல்லாதீங்க. இங்க நடந்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சுனா அது இந்த நாட்டோட அமைதியவே கெடுத்துரும். அதனால இந்த இடத்துல உயிர் பொழைச்ச காட்ஸை கூட்டிக்கிட்டு நான் கடலுக்கு போயிடுறேன். சோ இங்க நடந்த விஷயத்த வெளியே யார்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி ஜெரால் கிட்ட சொல்ல இதை கேட்ட ஜெரால் என்ன சொல்ற லோக்கி, உங்க அப்பாவோட கடைசி ஆசையே இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் மக்கள் கிட்ட சொல்றதுதான். இந்த விஷயத்தை நான் மக்கள் கிட்ட சொல்லலைன்னா மக்கள் எல்லாரும் அந்த பழி எல்லாத்தையும் ஓமல தான் போடுவாங்க. அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஜெரால் லோக்கி கிட்ட சொல்ல அதை கேட்ட லோக்கி இந்த பழி என் மேல உழுகாம இருக்கனால என்ன பெருசா மாறப்போகுது, ஃபியூச்சர்ல நான் எங்க அப்பாவோட ஐடலா மாதிரி நான் இந்த நாட்டோட கிங்காகவே நீங்க நினைக்கிறீங்களா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ எனக்கு கிடைச்ச பவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க இறந்து போன எங்க அப்பா காண்டியும் ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் காண்டியும் அந்த வேர்ல்ட் கவர்மெண்ட்டை நான் அவெஞ்ச் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி லோக்கி அந்த கேஸ்ட்ல உயிர் பொழைச்ச ஒரு சில சோல்ஜர்ஸ் கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிப்பான். அப்ப எல்டர் ஜெரால் லோக்கி கிட்ட டேய் லோக்கி முட்டத்தனம் ஏதாச்சும் பண்ணாத, வேர்ல்ட் கவர்மெண்ட்ன்றது ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன், நீ நினைக்கிறதோட அந்த வேர்ல்ட் கவர்மெண்ட் ரொம்ப பெருசுடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜெரால் லோக்கியை வார்ன் பண்றாப்ல. பட் லோக்கி அதெல்லாம் கண்டுக்காம அந்த சோல்ஜர்ஸை கூட்டிட்டு கடலுக்குள்ள போயிடுறான். அதே சமயத்துல கேஸ்டுக்குள்ள நடந்த மிகப்பெரிய டிசாஸ்டர்ன்றது வெளியே எல்பஃப் மக்களுக்கு தெரிய வருது. அந்த மக்கள் எல்லாமே எல்டர் ஜெரால் சொன்ன மாதிரியே லோக்கி தான் அவங்க அப்பாவை கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் லோக்கி மேல பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயத்துல வெளியூருக்கு போயிருந்த ஹஜ்ருதீன் ஊருக்குள்ள வந்த உடனே மக்கள் ஹஜ்ருதீன் கிட்ட இந்த மாதிரி உங்க அப்பாவை லோக்கி தான் கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி லோக்கி மேல பிளேம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரியாலிட்டில நம்ம லோக்கி ஹஜ்ருதீன் கிட்ட நான் நினைச்சிருந்தா அந்த கேஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்றத மக்கள் கிட்ட சொல்லி எங்க அப்பாவை நானே கொண்டுன்ற அந்த பழியை என்னால மாத்தி அமைச்சிருக்க முடியும். ஆனா அந்த மனுஷன் இந்த கண்ட்ரிக்காண்டி உயிரை விட்டுருக்காரு, இந்த கண்ட்ரிக்காண்டி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிருக்காரு. அவர் கடைசியில ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஆனா அந்த தப்பு வெளியே சொல்லி அவர் பண்ண நல்லது எல்லாத்தையுமே நான் அழிக்க விரும்பல. இப்போ நீ சொல்ல ஹஜ்ருதீன், இந்த கண்ட்ரியோட மக்கள் கிட்ட அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிருக்கணும் நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி ஹஜ்ருதீன் கிட்ட கேட்க ஹஜ்ருதீன் கிட்ட அந்த சமயத்துல எந்த ஒரு பதிலுமே இருக்காது. அப்ப கபான் ஹஜ்ருதீன் கிட்ட அவன் சொல்றது எல்லாமே உண்மைதான் ஹஜ்ருதீன் அப்படின்ற மாதிரி நம்ம கபான் சொல்ல லோக்கி இப்போ உனக்கு புரியுதா ஹஜ்ருதீன் அப்படின்ற மாதிரி தேம்பி தேம்பி அழக ஆரம்பிக்கிறான். அப்ப ஹஜ்ருதீன் லோக்கி கிட்ட உன்னைய ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி எல்டர் ஜெரால் எதுக்கு அவளை ஆர்கியூ பண்ணான்றது எனக்கு இப்பதான் புரியுது. அதே சமயத்துல நம்ம அப்பா வேர்ல்ட் கவர்மெண்ட் தன்னை மேனிபுலேட் பண்றதுக்கு பதிலா தான் சாகிறதே மேலுன்றதுனால தான் இறந்துட்டாரு போல. அப்பா இறந்ததுல இருந்து வேர்ல்ட் கவர்மெண்ட் எல்பஃப் ஒரு எனிமியா தான் கன்சிடர் பண்ணுது. சோ அப்பாவை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க, எப்படி மேனிபுலேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹஜ்ருதீன் லோக்கி கிட்ட கேட்க அப்ப கபான் ஹஜ்ருதீன் கிட்ட லோக்கிக்கு அந்த டீடைல்ஸ் பத்தி பெருசா தெரியாது, உனக்கு அந்த டீடைல்ஸ் வேணும்னா அதை நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம கபான் ஹஜ்ருதீன் கிட்ட சொல்ல அப்ப அதை கேட்ட ஹஜ்ருதீன் எனக்கு இப்போதைக்கு அந்த டீடைல்ஸ்லாம் தேவையில்லை மிஸ்டர் யா, என்னோட ஹோம்லேண்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எனக்கு எந்த ஒரு ரீசன்ஸும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஹஜ்ருதீன் கபான் கிட்ட சொல்லிட்டு லோக்கி பக்கத்துல போய் அவனோட சங்கிலிகளை அவுத்து விட்டுட்டு லோக்கி கிட்ட அப்பாலஜைஸ் பண்றான். இப்படி ஹஜ்ருதீன் லோக்கி கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணதுக்கு அப்புறம் லோக்கி இந்த எல்பஃபோட நலனுக்காண்டி என் கூட ஒன்னா சேர்ந்து சண்டை போடு அப்படின்ற மாதிரி ஹஜ்ருதீன் லோக்கி கிட்ட கேட்க இதை கேட்டு நம்ம லூஃபி ஆஹா லோக்கி சண்டை போட போறானா தக்காளி தாறு மேல இருக்க போதே அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் மேல ரெல்ம் ஆஃப் சன்ல இருந்து ரெல்ம் ஆஃப் டெத்துக்கு ஏதோ ஒண்ணு பெருசா செம்ம ஃபோர்ஸா கீழே விழுகுது. என்னடா அது மேல இருந்து கீழே விழுகுது அப்படின்ற மாதிரி பார்த்தா இந்த சின்ன பிள்ளைங்களாம் பயப்படக்கூடிய ஒரு ஜெயிண்ட் சைஸ் ட்ரீம் மான்ஸ்டர்ன்றது அந்த இடத்துல அப்பியர் ஆயிருக்கு. இதை பார்த்து ஹஜ்ருதீன் என்னடா நடக்குதுங்க, இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் கட்டுக்கதுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹஜ்ருதீன் செம்மையா ஷாக் ஆகுறான். அப்போ ஹஜ்ருதீனோட க்ரூமேட்ஸ் வேமாவாட ஹஜ்ருதீன் அப்படின்ற மாதிரி ரெல்ம் ஆஃப் டெத்ல இருந்து ரெல்ம் ஆஃப் சன்னுக்கு போகக்கூடிய லிஃப்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. நம்ம ஹஜ்ருதீன் இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம வேமா அந்த லிஃப்ட்டுக்கு ஓடுறான். அப்ப இந்த மாஸ்டரை பார்த்த லோக்கி ஹஜ்ருதீன் கிட்ட நீங்க மேல போங்க, என்னால பறக்க முடியும், நான் பறந்து வந்துடுறேன். அதே சமயத்துல இந்த மாஸ்டரை வச்சு நான் லைட்டா கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி லோக்கி ஹஜ்ருதீன் கிட்ட சொல்ல அந்த சமயத்துல ஹஜ்ருதீனோட க்ரூமேட்ஸ் நம்ம லோக்கி கிட்ட ஹே லோக்கி எங்களை மன்னிச்சிடு, நீ தான் உங்க அப்பாவை கொண்டன்னு நாங்களுமே தப்பா நினைச்சிட்டோம், ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் நாங்க மன்னிக்கிறோம்
மன்னிக்கிறோம், நீ பண்ண மத்த கிரைம்ஸ்லாம் எங்களால மன்னிக்க முடியாது நீ மாப்ளே அப்படின்ற மாதிரி அந்த க்ரூமேட்ஸ் லோக்கி கிட்ட சொல்ல, இதை கேட்டு மூட்டு போங்கடா, இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லி கேட்டனா அப்படின்ற மாதிரி லோக்கி ஒரு பக்கம் காண்டாகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம கபான் தன்னோட மகனை காப்பாத்துறதுக்காண்டி சாப்பர் அண்ட் சாஞ்சியை கூட்டிக்கிட்டு ரெல்ம் ஆஃப் டெத்ல இருந்து ரெல்ம் ஆஃப் சன்னுக்கு போறாப்ல. இப்படி எல்லாரும் ரெல்ம் ஆஃப் டெத்ல இருந்து ரெல்ம் ஆஃப் சன்னுக்கு போக அந்த சமயத்துல நம்ம லூஃபி மட்டும் லோக்கி கூட இருப்பான். இதை பார்த்து லோக்கி என்னடா நீ மேல போலையா அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபி கிட்ட கேட்க, அதுக்கு லூஃபி இல்ல நீ எப்படி சண்டை போடுறன்றத நான் பார்க்கணும், உன்னோட பவர்ஸ் எனக்கு காட்டு அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபி லோக்கி கிட்ட கேட்க, இதை கேட்ட லோக்கி அடுத்த செகண்டே அவனோட ராக்னரை தூக்கிட்டு செம்ம ஃபோர்ஸா அந்த இடத்துக்கு வந்து அந்த ட்ரீம் மான்ஸ்டர் மேல அவனோட அட்டாக்கை லான்ச் பண்ண, லோக்கியோட இந்த ஒரு அட்டாக்லயே அந்த மான்ஸ்டர் முழுக்க அப்படியே ஃப்ரோசன் ஆயிருது. இதை பார்த்து லூஃபி செம்மையா ஷாக் ஆகுறா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ரெல்ம் ஆஃப் டெட்ல இருந்து ரெல்ம் ஆஃப் சன்னுக்கு போய்கிட்டு இருக்க அந்த லிஃப்ட்டை காட்டுறாங்க. அந்த லிஃப்ட்ல நம்ம கபான் ஹஜ்ருதீன் கிட்டயும் அவனோட க்ரூமேட்ஸ் கிட்டயும் மேல என்ன நடந்துகிட்டு இருக்கு, எல்பாவுக்கு வந்திருக்க 3 ஹோலி நைட்ஸோட பவர்ஸ் என்ன, அவங்க எதுக்காண்டிங்க வந்திருக்காங்க, ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹஜ்ருதீனோட க்ரூமேட்ஸ் கிட்ட சொல்றாப்ல. அதாவது வேர்ல்ட் கவர்மெண்ட் இந்த குழந்தைகளை கடத்தி அவங்கள ஒரு ஷீல்டா யூஸ் பண்ணி இந்த எல்பாஃபோட வாரியர்ஸா அவங்களோட நோக்கத்துக்காண்டி சண்டை போட வைக்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்க இந்த எல்பாஃபோட ஹார்பருக்கு போய் அங்கிருந்து கடலுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கபான் ஹஜ்ருதீன் கிட்டயும் அவனோட க்ரூமேட்ஸ் கிட்டயும் சொல்லும் போதே, குன்கோவோட பவர்ஸ் என்ன, அவ எப்படி அந்த குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்றான், சம்மர்ஸோட பவர்ஸ் என்ன, அவ எப்படி அந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியாத மாதிரி பண்றான், அண்ட் கடைசி ஹோலி நைட் குழந்தைங்க பார்த்து பயப்படக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் உண்மையாக்கி அந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கபான் ஹஜ்ருதீன் கிட்டயும் அவனோட க்ரூமேட்ஸ் கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ரெல்ம் ஆஃப் சன்னுக்கு வந்துடுறாங்க. மேல வந்த உடனே அங்க சுத்திக்கிட்டு இருக்க ஏகப்பட்ட ட்ரீம் மான்ஸ்டர்ஸை பார்த்து நம்ம ஹஜ்ருதீன் செம்மையா ஷாக் ஆகுறான். அதே சமயத்துல அங்க பக்கத்திலே டோரியன் ப்ரோகியோட வார்ஷிப் அப்படியே உடஞ்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கதை பார்த்தோன்னே நம்ம ஹஜ்ருதீன் தகச்சு போயிடறான். அந்த வார்ஷிப் எப்படி இந்த நிலைமைக்கு வந்துச்சுன்றத நம்ம கபான் ஹஜ்ருதீன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல டோரியன் ப்ரோகியோட க்ரூமேட்ஸ்ல ஒருத்தரான காஷின்றவன் உடம்புல ஏகப்பட்ட காயங்களோட, ஹஜ்ருதீன் அது நீதானா அப்படின்ற மாதிரி ஹஜ்ருதீன் நோக்கி வராப்ல. அப்போ காஷியை பார்த்த ஹஜ்ருதீன், நல்ல வேலை உங்களுக்கு ஒன்றும் ஆகல காஷிசான், நான் இவ்வளவு ரெல்ம் ஆஃப் டெட்ல இருந்தேன், இங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம காஷி கிட்ட ஹஜ்ருதீன் கேட்கறான். அப்ப காஷி டோரியன் ப்ரோகி டீமன்ஸ் மாதிரி 2 பேரும் எல்டர் ஜெரால போட்டு தட்டுறக்காண்டி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப கிரேசியா நடந்துகிட்டு இருக்காங்க, அவங்களை நீங்க தான் தடுக்கணும். அதே சமயத்துல குழந்தைகளை காப்பாற்ற போன ரிப்ளை கிட்ட இருந்து மத்தவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல, எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களா இன்னத்துக்கு ஹார்பர் ரீச் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம காஷியா ஹஜ்ருதீன் கிட்டயும் அவனோட க்ரூமேட்ஸ் கிட்டயும் சொல்ல, அப்போ அந்த கடத்தப்பட்ட குழந்தைங்களோட குரூப்ல நம்ம ரெடோவோட தம்பியுமே இருக்கான் போல. அந்த விஷயத்த நம்ம காஷி ரெடோ கிட்ட சொன்ன உடனே ரெடோ பயங்கரமா ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாம தம்பியை கடத்திட்டாங்களா அப்படின்ற மாதிரி பயப்பட அவன் தம்பியை காப்பாத்துறக்காண்டி திருச்சி ஓட ஆரம்பிக்கிறான். அவன் பின்னாடியே ஹஜ்ருதீனோட 2 க்ரூமேட்ஸும் நின்றா நானும் வரேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இந்த பக்கம் நம்ம சாஞ்சி காஷி கிட்ட எல்பாஃபோட ஸ்கூல் எந்த பக்கம் இருக்கு, அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல நாமியும் மத்தவங்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சாஞ்சி காஷி கிட்ட கேட்க, அப்போ காஷி சாஞ்சி கிட்ட அங்க ஒரு நெருப்பு இருக்குதுல, அது வேற எதுவும் இல்ல, ஸ்கூலும் லைப்ரரியும் தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காஷி சாஞ்சி கிட்ட சொன்னோன்னே எல்லாரும் எங்கெங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு ஒரு மேப் மாதிரி போட்டு காமிக்கிறாங்க. அந்த மேப்ல பிரான்ச்சோட ஸ்டார்டிங்ல வால்ர ஸ்கூலும் அவுல் லைப்ரரியும் தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்ததா அந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி நம்ம சால் அடிபட்டு விழுந்து கிடக்குறாப்ல. அதுக்கு அடுத்ததா நம்ம ஜீன்பே, நாமியன், ஊசப் இவங்க எல்லாருமே குன்கோவோட ஆரோவால கட்டி போடப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே அந்த இடத்துல இந்த ப்ரூக் மட்டும் வேற எங்கேயோ போயிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜீன்பே மென்ஷன் பண்றாப்ல. சோ ப்ரூக் இப்போதைக்கு இந்த இடத்துல இல்ல, வேற எங்கேயோ போயிருக்கான், அவன் எங்க போயிருக்கான்றத கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். இதுக்கு அடுத்ததா காட்டுக்குள்ள 2 குரூப் இருக்கு. ஒன்னு டீமனா மாறப்பட்ட டோரியன் ப்ரூகி, அப்புறம் அவன் கூட ஒன்னா சேர்ந்து டீமனா மாறப்பட்ட ஏகப்பட்ட ஜெயிண்ட் வாரியர்ஸ் எல்லாருமே எல்டர் ஜெரால போட்டு தள்ளுறதுக்காண்டி அவர் வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த காட்டுக்குள்ளேயே குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காண்டி ரிப்ளையோட குரூப் ஒரு ஷார்ட் கட் எடுத்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரான்ச்ல நடந்து போய்கிட்டு இருக்க குழந்தைங்க கிட்டத்தட்ட ஹார்பரை ரீச் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாம் ஒரு சில குழந்தைங்க நம்ம ஹார்பரை ரீச் பண்ண போறோம், அவ்வளவுதான் நம்மளோட வாழ்க்கையே முடிய போகுது அப்படின்ற மாதிரி தேம்பி அழுக. அப்போ கபானோட மகன், டேய் என்னடா இதுக்கு அடுத்து அழுதுகிட்டு இருக்கீங்க, நம்மளாம் எல்பாஃபோட வாரியர்ஸ்டா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்றான். பட் அங்க நடந்து போய்கிட்டு இருக்க குழந்தைங்க யாருமே மோட்டிவேட் ஆகுற மாதிரியே தெரியல. இன்னொரு பக்கம் வெஸ்ட் வில்லேஜ்ல நம்ம ஜெரால டோரியன் ப்ரூகி கொல்ல வரனால அவர் அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஜெயின்ஸ் எல்டர் ஜெரால அந்த இடத்த விட்டு கிளம்ப சொல்றாங்க. அப்ப ஜெரால, நீங்க போகணும்னா போங்கடா, நான் இந்த இடத்த விட்டு வர மாட்டேன், நான் எல்பாஃபோட மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்டர் ஜெரால் எல்பாஃபோட மக்கள் கிட்ட ஹரால்ட் எப்படி இறந்தாரு அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல. எல்பாஃபோட மக்கள் எல்லாரும் நான் சொல்றத நல்லா தெளிவா கேளுங்க, நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் இறந்து போறேன். நம்ம எல்பாஃபோட முன்னாள் கிங் ஹரால்ட் எப்போதுமே நம்ம எல்பாஃபை மொத்த கண்ட்ரி கூட ஜாயின் பண்ணணும்னு தான் நினைச்சாரு. அதனால ஹரால்ட் அவரை வேர்ல்ட் கவர்மெண்ட் கூட இணைச்சுக்கிட்டாரு. ஆனா 14 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபேட்ஃபுல்லான டேல ஹரால்ட் வேர்ல்ட் கவர்மெண்டால பிட்ரே பண்ணப்பட்டாரு. ஹரால்டும் மற்ற சோல்ஜர்ஸும் டீமனோட கையால இறக்குறதை என் கண்ணால நான் பார்த்தேன். ஹரால்ட் அவரோட இறுதி மூச்சு வரைக்கும் இந்த எல்பாஃப் அந்த டீமனோட கைக்குள்ள போயிடக்கூடாதுன்னு ரொம்ப முயற்சி பண்ணாப்ல. இந்த விஷயத்த நான் இவ்வளவு நாளா சொல்லாம இருந்ததுக்குரிய காரணம்
ஹரால்டோட சாவுக்கு பழி வாங்குறேன்ற பேர்ல நீங்க ஒரு மிகப்பெரிய வாரவே ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. நம்ம கிங் எது வேணாம்னு நினைச்சாரோ அந்த வார் நான் அன்னைக்கு அந்த நடந்த விஷயத்த சொல்லியிருந்தேன்னா நடந்திருக்கும். பட் மக்களோட கோவம் தாமல உள்ளட்டுன்னு லோக்கி கடலுக்கு போறது மூலியமா மக்களோட கோவத்தை சம்பாரிச்சான். ஆனா நான் இப்போ சொல்றேன், லோக்கி ஒரு இன்னசென்ட், அவன் ரொம்ப நல்லவன், அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணல. ஆனா அன்னைக்கு நடந்த மாதிரியே இன்னைக்கும் 3 டீமன்ஸ் நம்ம எல்பஃப்குள்ள வந்திருக்கு. நான் இப்போ டீமன்ஸ் ஆனா உங்ககிட்ட தான் பேசுறேன். நீங்க எங்களோட கல்ச்சர் ஹிஸ்டரின்னு எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனா எங்களோட குழந்தைங்களை விட்டுருங்க. நீங்க இதெல்லாம் பண்றது மூலியமா எங்களோட ஸ்பிரிட்டை கிரஷ் பண்ணிடலாம் நினைச்சீங்கன்னா நீங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹரால்டு மாதிரி நாங்க ஒண்ணு அமைதியா இருக்க மாட்டோம். நீங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்றது மூலியமா எங்களோட மக்களை உங்களோட ஸ்லேவாக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? பசங்களா, நீங்க யார்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமாடா? முன்னோர்கள் சொன்னதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த உலகம் 2ஆ பிரியும். அது நடக்க போகுதுன்னா இன்னையில இருந்து எல்பஃப் வேர்ல்ட் கவர்மெண்ட்டை எதிர்த்து நிற்கும் அப்படின்ற மாதிரி எல்பஃபோட ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்டான வாரியரான எல்டர் ஜெரால் வேர்ல்ட் கவர்மெண்ட் எதிர்த்து இந்த எல்பஃப் நிக்க போகுதுன்ற ஒன் ஆஃப் தி மிகப்பெரிய டிக்ளரேஷனை அனௌன்ஸ் பண்றாப்ல. உங்க மனசுல நீங்க என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த சின்ன சின்ன முள்ளு, ஒரு சில இல்யூஷன்ஸ், அப்புறம் இந்த ஒரு சில கேம்ஸ்லாம் வச்சு எங்க மக்களை உங்களோட அடிமையாக்கிடலாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நாங்க எப்போதுமே உங்களுக்கு கீழே அடிப்பணிய மாட்டோம்டா. என்ன சொல்றீங்க எல்பஃபோட வாரியர்ஸ் அப்படின்ற மாதிரி எல்டர் ஜெரால் வேர்ல்ட் கவர்மெண்ட் எதிர்த்து அவரோட பயங்கரமான ஸ்பீச்சை கொடுக்க இதை கேட்ட எல்பஃபோட வாரியர்ஸ் எல்லாம் மோட்டிவேட் ஆகி, நல்லா சொன்னீங்க எல்டர் ஜெரால், நம்ம யாருக்கும் எப்போதும் அடிப்பணிய மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பயங்கரமா மோட்டிவேட் ஆகிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல எல்லாத்தையும் கேட்ட ஊசாப்புக்கு அப்படியே கனவு உலகத்துல இருக்க மாதிரி இருக்கு. பிகாஸ் நம்ம ஊசாப் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்பஃப் இதுதான். அவன் எல்பஃபோட இந்த கிரேட்டஸ்டான ப்ரௌடான வாரியர்ஸை பார்க்கறதுக்காண்டி தான் எல்பஃப்கே வந்திருப்பான். அப்படிப்பட்ட வாரியர்ஸையும் அவங்களோட ப்ரைடையும் நம்ம ஊசாப் பார்த்த உடனே அப்படியே சந்தோஷத்துல மூழ்கி போயிடுறான். இதே சமயத்துல நம்ம எல்டர் ஜெரால் அங்கிருந்த ஒரு சில வாரியர்ஸை கூட்டிக்கிட்டு டோரியன் ப்ரோகி கூட சண்டை போடுறக்காண்டி போறாப்ல. அதே சமயத்துல ஹஜ்ருதீன் அண்ட் ஜோரோ அவங்க 2 பேருமே டோரியன் ப்ரோகி இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப ஹஜ்ருதீன் ஜோரோ கிட்ட நம்ம டோரியன் ப்ரோகி பக்கத்துலயோ இல்ல அவங்க நடுவுலயோ போயிட்டோம்னா நம்மளோட ஜோலி முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹஜ்ருதீன் ஜோரோ கிட்ட சொல்ல, இதை கேட்ட ஜோரோ ஹஜ்ருதீன் கிட்ட, நீ எதுக்கும் கவலைப்படாத, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இவங்களை வெட்டி சாய்க்கிறதுல உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹஜ்ருதீன் கிட்ட ஜோரோ கேட்க, அப்ப ஹஜ்ருதீன் கூட வந்தவன் ஜோரோ கிட்ட, எல்டர் ஜெராலோட உயிரை காப்பாத்துறது தான் முக்கியம், ஆனா இந்த வாரியர்ஸ் எல்லாமே எங்களோட ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஹஜ்ருதீன் கூட இருந்தவன் ஜோரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே டெவலா மாறப்பட்ட அந்த ஜெயிண்ட் வாரியர்ஸ்ல ஒரு 2 பேரும் நம்ம ஹஜ்ருதீனை பார்த்துட்டாங்க. அப்ப ஹஜ்ருதீன் இவங்க நம்ம ஸ்பாட் பண்ணிட்டாங்க, இவங்க நம்மள சவுண்ட் பண்ண விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹஜ்ருதீன் அவனோட ஃபுல்லா சோல்ஜர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த டெவலா மாறப்பட்ட 2 ஜெயிண்ட் வாரியர்ஸ் நம்ம ஹஜ்ருதீனை மார்க் பண்றாங்க. என்னப்பா வெளி உலகத்துக்கு போய் அங்க வெளியே சுத்திக்கிட்டு இருக்க ஜெயின்ஸ் எல்லாத்தையும் நான் ஒன்னு சேர்க்க போறேன்ற மாதிரி என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த, அவங்க எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்துட்டியா? உன்னால அதை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே திரும்ப ஊருக்கு ஓடி வந்துட்டியா அப்படின்ற மாதிரி அந்த ஜெயின்ஸ் நம்ம ஹஜ்ருதீனை மார்க் பண்ண நம்ம ஹஜ்ருதீனுமே அதை கேட்டு செம்மையா காண்டாகிறான். அப்ப காண்ட்ல இருந்து நம்ம ஹஜ்ருதீன் ஜோரோ கிட்ட, கொய்யால அவங்கள போட்டு தள்ளுற ஜோரோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹஜ்ருதீன் ஜோரோ கிட்ட சொல்ல, இந்த சான்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம ஜோரோ, தக்காளி அதை ஏன்ட்டு விட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹஜ்ருதீன் கிட்ட சொல்லிட்டு அப்படியே ஹஜ்ருதீனோட ஷோல்டர்ல இருந்து ஒரு ஜம்ப் போடுறான். பயப்ல இந்த டீமனா மாறப்பட்ட ஜெயிண்ட் வாரியர்ஸ்க்கு நடுவுல போனா தானே நம்ம டீமனா மாறுவோன்னு அப்படியே யார்லயே அடிக்க ஆரம்பிக்கிறான். இதே சமயத்துல ஹஜ்ருதீனும் அவனோட க்ரூமேட்டும் இந்த ஜெயிண்ட் வாரியர்ஸ்க்கு நடுவுல மாட்டிடக்கூடாதுன்னு 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு இந்த ஜெயிண்ட் வாரியர்ஸை சுத்தி அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயத்துல டீமனா மாறப்பட்ட ஜெயிண்ட் வாரியர்ஸ்க்கு நடுவுல பூந்து நம்ம ஜோரோ பயப்ல ஏர்ல பறந்துகிட்டே கிராசிங் ஆஃப் தி 6 பேக்ஸ்னு ஒரு அட்டாக்க லான்ச் பண்ணி அவனை சுத்தி நின்னுகிட்டு இருந்த டீமனா மாறப்பட்ட ஜெயிண்ட் வாரியர்ஸோட உடம்புல ஏகப்பட்ட கட்டிங்ஸை லான்ச் பண்றான். இப்படி ஜோரோ அந்த ஜெயிண்ட் வாரியர்ஸை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஜோரோவை டோரியன் ப்ரோகி நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. இப்படி டோரியன் ப்ரோகி ஜோரோவை நோட்டீஸ் பண்ணோன்னே ரோரோ நோவா அப்படின்ற மாதிரி 2 பேரும் கத்திக்கிட்டு அவங்களோட ஆக்ஸ் அண்ட் பிளேடை வச்சு நம்ம ஜோரோவை அட்டாக் பண்றதுக்காண்டி வராங்க. பட் நம்ம ஜோரோ அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் ஆக டோரியன் ப்ரோகி லான்ச் பண்ண அந்த அட்டாக்க அவங்க மேலேயே மாறி மாறி விழுந்துருது. இந்த அட்டாக்னால டோரியன் ப்ரோகி 2 பேரோட பாடியும் கிட்டத்தட்ட பாதியா ஸ்பிளிட் ஆகுது மட்டும் இல்லாம அவனோட உடம்புல இருந்து ரத்தம் கொப்பளிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஜோரோ அண்ட் எல்டர் ஜெரால் 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ப்ரோக்க கட்டுறாங்க. நம்ம ஜீன் பை ஏற்கனவே ப்ரோக் எங்கேயோ போயிருக்கான்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா? ஸோ இப்போ ப்ரோக்கு எல்பஃபோட பிரான்ச் 8ல குன்கோவால கட்டி போடப்பட்டிருக்கான். அப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி ஏர்ல பறந்துகிட்டு இருக்க நம்ம குன்கோவை பார்த்து ப்ரோக்கு, பிரின்சஸ் ஷூரி உனத்தா நீ பிரின்சஸ் ஷூரி தானே அப்படின்ற மாதிரி ப்ரோக்கு குன்கோ கிட்ட கேட்க, அப்ப குன்கோ ப்ரோக் சொன்னதை கேட்டு அப்படியே லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப ப்ரோக்கு குன்கோ கிட்ட, என்னால அதை நம்ப முடியல, நீ எப்படி இன்னும் உயிரோடு இருக்க, நீ உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, ஆனா என்னால இதை நம்பாமலே இருக்க முடியல, நீ கிட்டத்தட்ட அவள மாதிரியே இருக்க, சோ நான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும், நீ பிரின்சஸ் ஷூரி தானா அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரோக்கு குன்கோ கிட்ட கேட்க, இதெல்லாம் கேட்க குன்கோ பெருசா எந்த ஒரு பதிலும்
சொல்லாமா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப ப்ரோக்கு குன்கோ கிட்ட நீ பிரின்சஸ் ஷூரி இல்லனா அப்ப நீ கண்டிப்பா பிரின்சஸ் ஷூரியோட பிளட் லைனை சேர்ந்தவளா தான் இருப்ப. ஆக்சுவலி பிரின்சஸ் ஷூரி இப்போ உயிரோடு இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க 80 வயசு நெருங்கி இருப்பாங்க. அதே சமயத்துல நானுமே நிறைய சேஞ்ச் ஆயிட்டேன்றனால அவங்களால என்னை ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சிருக்காது. பட் இருந்தாலும் உனக்கு அவங்களுக்கும் ஏகப்பட்ட பொருத்தங்கள் இருக்கு. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதே ப்ளூ கலர் ஹேர், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதே மிஸ்மேட்சான ஐ கலர், அவங்கள மாதிரியே ஹோலி லேண்ட்லோட கனெக்ஷன்ல இருக்க. அதே சமயத்துல நீ என்னோட மியூசிக்கை கண்டுபிடிச்ச கரெக்ட் தானே. சோ இந்த எல்லா விஷயங்களும் உன்னை பிரின்சஸ் ஷூரி கூட மேட்ச் பண்ணுது. சோ பிரின்சஸ் ஷூரி, என்னோட மீதி இருக்க வாழ்க்கையில உங்களை பத்தி நான் திரும்ப யோசிச்சு பார்ப்பேன் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க உங்க கையால கொண்ட அந்த மனுஷனுக்கு நான் என்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருந்தேன். மை பேட்ரிசிடல் பிரின்சஸ் அப்படின்ற மாதிரி ப்ரோக்கு குன்கோ கிட்ட பேச நம்ம குன்கோக்கு பழைய மெமரிஸ்ல ஞாபகத்துக்கு வருது மட்டும் இல்லாம குன்கோ ஈமோவோட கண்ட்ரோல்ல இருந்து அவரோட கான்சியஸ்னஸ்க்கு வந்துடா. இப்படி குன்கோ அவரோட கான்சியஸ்னஸ்க்கு வந்த உடனே ப்ரோக்கு கிட்ட ப்ரோக் இங்க இருந்து ஓடு அப்படின்ற மாதிரி ப்ரோக்கு கட்டி போட்டுருந்தா அவரோட பேண்டேஜை ரிலீஸ் பண்ணி விடுறா. அதே சமயத்துல இந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே நம்ம குன்கோவோட பேண்டேஜ் தானே லீட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பேண்டேஜ்மே நம்ம குன்கோ கான்சியஸ்னஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் லைட்டா வாபுல் ஆக ஆரம்பிக்குது. சோ குன்கோவோட பேண்டேஜ்ல இருந்து நம்ம ப்ரோக்கு ரிலீஸ் ஆன அடுத்த செகண்ட் ஈமோ குன்கோவை மறுபடியும் அவரோட கண்ட்ரோலுக்கு எடுத்துறா. பட் நம்ம குன்கோ ஈமோவோட கண்ட்ரோலுக்கு போறதுக்கு முன்னாடி ப்ரோக்கு கிட்ட ஏதோ ஒன்னு சொல்ல வந்தா. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஈமோ குன்கோவை கண்ட்ரோல் பண்ணிடுது. குன்கோவை மறுபடியும் ஈமோ கண்ட்ரோலுக்கு எடுத்தோடனே ப்ரோக்க தப்பிக்க விடாத மாதிரி ப்ரோக்கோட காலை குன்கோவோட பேண்டேஜ் மறுபடியும் கட்டி போட்டுருது. ப்ரோக்கு குன்கோ கிட்ட சம காண்டா, எதுக்கு நீ எங்கிருந்து ஓட சொன்ன? நான் உன் கூட என்னோட பழைய கணக்கு தீக்கிறதுக்காண்டி தான் இங்க வந்தேன். சோ உண்மையை சொல்லு, நீ யாரு அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரோக்கு குன்கோ கிட்ட கேட்ட அடுத்த செகண்ட் குன்கோவை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த ஈமோ செம்ம ஃபோர்ஸா வந்து ப்ரோக்கு அட்டாக் பண்றது மட்டும் இல்லாம ப்ரோக்கு கிட்ட வாய மூடு, உனக்கு குன்கோக்கு என்ன சம்பந்தம், நீ குன்கோக்கு யாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஈமோ ப்ரோக்கு கிட்ட கேட்கறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஊசாப்போட குரூப்பை கட்டுறாங்க. அங்க நம்ம ஊசாப், ஜின்பே அண்ட் நாமி இவங்க 3 பேருமே குன்கோவோட அந்த பேண்டேஜ்ல இருந்து ஃப்ரீ பண்ணப்பட்டிருப்பாங்க. பட் ராபினா நம்ம சம்மர்ஸ் அவனோட முட்களை வச்சு கட்டி போட்டுருப்பான்றனால ராபின் மட்டும் அங்க கட்டி போடப்பட்டிருக்கா. மத்த எல்லாருமே ஃப்ரீ ஆயிட்டாங்க. அந்த சமயத்துல நாமி ராபினை ஃப்ரீ பண்ண ட்ரை பண்றா. பட் நம்ம ராபின் நாமி கிட்ட என்னைய பத்தி கவலைப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க போய் அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ராபின் நாமி கிட்ட சொல்ல. அந்த சமயத்துல நம்ம ஜின்பே ராபின் கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏஞ்சல் இந்த இடத்துக்கு தப்பிச்சு போறதை நான் பார்த்தேன். ஆனா அவளால கரெக்டான நேரத்துக்கு வெஸ்ட் வில்லேஜுக்கு போய் குழந்தைகளை காப்பாற்ற முடியுமான்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்பே ராபின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல நாமி ஸ்வான் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. இதை கேட்ட நாமி சாஞ்சி அது நீதானா அப்படின்ற மாதிரி திரும்பி பாக்குறதோட அப்படியே கட் பண்ணி இந்த முகம் வெஸ்ட் வில்லேஜை காட்டுறாங்க. அங்க அந்த குழந்தைங்க எல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது நம்ம சம்மர்ஸ் அந்த இடத்துக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட பினிஷ் லைனுக்கு வந்தாச்சு. சோ வேமா நடங்கடா புடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சம்மர்ஸ் அந்த குழந்தைங்க கிட்ட சொல்ல. அப்ப நம்ம சம்மர்ஸ் பார்த்த கோலன், அதாவது கபானோட மகன் எல்ல ஜெரால் மென்ஷன் பண்ண 3 டீமன்ஸ்ல ஒருத்தன் தானே நீ. எல்பாவை சேர்ந்த எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க. சோ நீங்க பண்ண எல்லாத்துக்கும் நீங்க அனுபவிக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டீங்களா, பாத்துக்கிட்டே இரு, உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம கோலன் சம்மர்ஸ் கிட்ட சொல்ல. அப்ப நம்ம சம்மர்ஸ் கோலன் கிட்ட, டேய் பொடிப்பையா, இந்த எல்பாஃபோட மக்கள் எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்டா, அதனாலதான் உங்களை தூக்கி இருக்கோம் முட்டாப்பேலே, நீ கபானோட மகன் தானே அப்படின்ற மாதிரி நம்ம சம்மர்ஸ் கோலன் கிட்ட கேட்க. அப்ப கோலன் வாயை மூட்டு ஒழுங்கு மரியாதை இதுல இருந்து ஃப்ரீ பண்ணிட்டு என் கூட ஒரு வாரியர் மாதிரி சண்டை போடு அப்படின்ற மாதிரி நம்ம கோலன் சம்மர்ஸ் கிட்ட சொல்ல. அப்ப சம்மர்ஸ் கோலன் கிட்ட, இந்த பாரா தம்பி, நம்ம இந்த விஷயத்தெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்ம ஏற்கனவே ஹார்பர் கிட்ட ரீச் ஆயிட்டோம், அங்க பாரு ஹார்பர் தெரியுது பாரு, சோ நீங்க இப்ப பண்ண வேண்டியது ஒண்ணுதான், உங்க ஹோம்லேண்ட கடைசியா ஒருக்கா நல்லா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சம்மர்ஸ் சொன்னோன்னா அங்க இருந்த பசங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, நம்ம ஹோம்லேண்ட் கடைசியா பார்க்கணுமா, நம்ம அப்ப திரும்ப இங்க வரவே மாட்டோமா அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம சம்மர்ஸ் ஈமோவை கான்டாக்ட் பண்ணி, ஹலோ கிரேட் ஒன், நானும் குலிங்கமும் எங்களோட டாஸ்கை கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன், சோ கடைசியா நான் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சம்மர்ஸ் ஈமோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே சடனா அந்த இடத்துக்கு குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காண்டி ரிப்ளையோட குரூப் அப்பியர் ஆகுறாங்க. இதை பார்த்த சம்மர்ஸ் இவங்க எப்பறம் இங்க வந்தாங்க, அந்த ட்ரீம் டீமன்ஸ்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுங்க இவங்களை ஸ்டாப் பண்ணலையா அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ரிப்ளையோட டீம் வேகமா குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காண்டி ஓடி வராங்க. அப்ப சடனா அவங்களோட பாதியை மறைக்கிற மாதிரி ஜேசஸ்ல இருக்கக்கூடிய ட்ரீம் டீமன்ல ஒன்னான நிக்கா தி காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவங்களோட வழியை மறைக்குது. அப்ப அங்க இருந்த குழந்தைங்க இந்த நிக்கா மான்ஸ்டரை பார்த்து பயந்து போய் இங்க இருந்து ஓடிடுங்க அப்படின்ற மாதிரி அங்க ரிப்ளையோட குரூப்பை பார்த்து சொல்றாங்க. அப்ப நம்ம ரிப்ளையோட குரூப் இந்த குழந்தைங்க கிட்ட, இந்த நிக்கா மான்ஸ்டரை பார்த்து நாங்க பயந்து ஓடணுமா, நீங்க எங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க குழந்தைங்களா அப்படின்ற மாதிரி அங்க வந்து ஜெயின்ஸ் எல்லாரும் அந்த நிக்கா மான்ஸ்டரை போட்டு அடி புழக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த குழந்தைங்க எல்லாரும் தக்காளி இவங்க என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி மிரண்டு போறாங்க. அதே சமயத்துல அடி வாங்கின அந்த நிக்கா மான்ஸ்டர் கொஞ்சம் காண்டாயி அந்த இடத்த போட்டு புழக்க ஆரம்பிக்குது. இந்த டிஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் தூரத்துல அவனோட தம்பியை காப்பாத்துறதுக்காண்டி ஓடி வந்துகிட்டு இந்த ரெடவும் அவன் பின்னாடி ஓடி வந்த நம்ம ஹஸ்ரதினோட க்ரூமேட்ஸும் பாக்குறாங்க. இதை பார்த்தவங்க நம்ம தான் ஸ்பிரிண்ட் பண்ணி வேகமா ஓடினாலும் நம்மளால கரெக்டான டைத்துக்கு அங்க போக முடியுமான்னு தெரியல, சோ நம்ம இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெடோ, கோல்பர்க் அப்புறம் அந்த பொண்ணு இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து 3 ஜெனரல் கொக்கோக்கு சோவர்னிட்டின்ற நம்ம டோரியன் ப்ரோகி கம்பைன் பண்ணி யூஸ்
பண்ணக்கூடிய அட்டாக்கை இவங்க 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து லான்ச் பண்றாங்க. இவங்க 3 பேரும் லான்ச் பண்ண இந்த ஒரே அட்டாக்ல அந்த நிக்கா மான்ஸ்டர் அடிச்சு நாக் அவுட் ஆகிறது மட்டும் இல்லாம அது டைரக்டா சம்மர்ஸ் மேல விழுகிற மாதிரி வருது. அப்போ நம்ம சம்மர்ஸ் தக்காளி ஏமால விழுந்து என்னை நசுக்கி தொலைச்சிடாத அப்படின்ற மாதிரி அவனோட கையில இருந்த ஒரு த்ரோன் பேட்டை வச்சு அந்த மான்ஸ்டரை அடிச்சு பறக்க விடுறான். அப்படி பறந்து போன அந்த மான்ஸ்டர் நேரா அவங்க ஹார்பர்ல நிப்பாட்டி வச்சிருந்த அந்த கப்பல்ல மோதி அந்த கப்பலை அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சிருது. இதை பார்த்த சம்மர்ஸ் தக்காளி முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகிறதோட இந்த சாப்டரை முடிச்சிருக்காங்க. கடைசியில தன்வினை தன்னை சுடுன்ற மாதிரி சம்மர்ஸ் அடிச்ச அடியில அவங்களோட ஓன் கப்பலே தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு. இந்த விஷயம் ஈமுக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் சாப்டர்ல சம்மர்ஸ் ஈமு போட்டு என்ன புழக்க போறான்றத பாக்குறதுக்காண்டியே நான் அடுத்த சாப்டருக்காண்டி ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் என்னைய மாதிரி சம்மர்ஸ் வாங்க போற அடியை பாக்குறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி இந்த ஒன் பீஸ் மாங்கா பிரேக் டவுன் வீடியோக்கு அவுட் ஆஃப் 5 ஸ்டார் எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்கன்றதையும் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த லைக் பண்ண தட்டி திருக்கி விட்டு அப்படியே அந்த கவுண்ட் பஸ் லைட்டை ஸ்வைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அங்க ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதேமே தட்டி திருக்கி விட்டீங்கன்னா இந்த வீடியோவை நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படி நிறைய பேர் பார்த்தாங்கன்னா நம்மளுமே ஒன் பீஸ் மாங்கா பிரேக் டவுன் பண்ணி போறோம்ன்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரிய வரும். அப்படி நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிய வந்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா நெக்ஸ்ட் வர சாப்டர்ஸ் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா போட ட்ரை பண்றேன். சார் ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டி சினிமா சேனல்ல போடுற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், தி மூணு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from the X Academy.